ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து மீண்டும் ஒரு கோவிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ண முடியும். குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்து சமயத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மாற்று மதத்தினர் அப்ளை பண்ண முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மேலும் பல வேலைவாய்ப்புக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி உங்களுடைய தகுதிக்கான வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து பிப்ரவரி 7, 2025 அன்றைக்கி நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 12, 2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா நேமு, உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி எல்லாமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து மார்ச் 12, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே போய் சேர்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் நேரடியாகவும் போய் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமாவும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 7 வகையான பதவிகளிலும் வேக்கன்சி வந்து மாறுபடவும் செய்யுது. இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் புலவர், இதுக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ப்ளம்பர் ஒரு வேக்கன்சி இருக்குது. மூணாவதாக பார்த்திங்கன்னா காவலர் 18 வேக்கன்சி இருக்குது. நாலாவதாக கருணை இல்லம் காப்பாளர் பெண்களுக்கான வேக்கன்சி மட்டும்தான் ஒரு வேக்கன்சி இருக்குது. துப்புரவு பணியாளர் 27 வேக்கன்சி இருக்குது. தூர்வை இதுக்கு வந்து 26 வேக்கன்சி இருக்குது. ஏழாவதாக பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 76 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்பள விவரம் பார்த்திங்கன்னா எல்லா பதவிகளுக்குமே வந்து மாறுபடவும் செய்யுது. லாஸ்ட்டாக ஒரு 5, 6, 7 இந்த 3 பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியே 10,000 ஸ்டார்ட் ஆகுது. காவலர்லேருந்து கால்நடை பராமரிப்பாளர் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாகவே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிளும் கூட. நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயலாளர் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் 623 526 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7 வகையான பதவிகளுக்கும் 76 வேக்கன்சிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறை இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், மினிமம் 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை நீங்கள் கட்டாயம் சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டை குறிப்பாக சார்ந்தவராக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேணாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க. நாலாவதும் சேம் அரசாணை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் வந்து நமக்கு இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தால் தண்டனை அடைஞ்சவராக இருக்கக்கூடாது, பட்ட கடனை வந்து நீங்கள் தீர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டவராகவும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் அரசு பணியிலிருந்து பணி நீக்கம் வந்து செஞ்சவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயிலுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்தவராகவும் இருக்கக்கூடாது. அவர்களின் வாரிசுதாரர்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது ஸ்தாபனங்களிலிருந்து இதர திருக்கோயில்களிலிருந்தும் பணிபுரியும் தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் நமக்கு கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
8வதா பார்த்தீங்கன்னா, திருக்கோவில் நிர்வாக நலனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், போராட்டம், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவங்க, அதே சமயம் வந்து காரணமா இருக்கிறவங்க, அவங்க யாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9வதா பார்த்தீங்கன்னா, ராஜகத்திலாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10, 11 பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 12வதா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய பேர், உங்கள் தந்தை பேர், என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து மேலும் தகவல்களை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பா நேம், அதாவது நீங்கள் அங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து இருக்கும். மீதி தகவல் எல்லாமே நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்வு செய்யப்படும் பணியாளர் இத்திருக்கோவிலின் உபகோவில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணிமாறுதல் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் தொற்று நோய், உடல் மற்றும் மனநிலை குறைபாடு உள்ளவராக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் விண்ணப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதார் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். 16வது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை விண்ணப்பிவர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான எழுத்து தேர்வும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நேர்முக தேர்வு மட்டும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 17வதா பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். 18வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துடன் உங்களுடைய கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், கூடுதல் சான்றிதழ்கள், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை மற்றும் நன்னடத்தை சான்றிதழ் போன்ற பிற ஆவணங்களையும் செல்ஃப் அட்டாச் பண்ணி, அதாவது உங்களுடைய சுய சான்றொப்பமிட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்கி நீங்கள் நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 20வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு அஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் அந்த விண்ணப்பத்தை வந்து நேரிலும் கொடுக்கலாம், இல்லை விரைவு தபால் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 22வதா பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரவேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அதாவது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 7 தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே வந்து எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாலும் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 12, 2025 ஈவினிங் 5:45 மணிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து நமக்கு கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல் இணைக்கப்படாமலும் நீங்கள் அனுப்புகிற விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 24வதா பார்த்தீங்கன்னா, தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கடுத்து நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும், அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 26வதா பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அறிவிப்பு பட்டியலில் வரிசை நாள் குறிப்பிட்டுள்ள பணியிடத்திற்கு பெண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 27வதா விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக டிசியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 28வதா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் பிற தகுதி ஆவணங்களை அசல் சான்றிதழ்கள் நேர்முக தேர்வுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறாக இருந்தால் உங்கள் மீது எடுக்கப்படும் தண்டனைகளுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 30வதா நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகள் மூலம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அப்படி வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தவறுதலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் தவறான ரீதியில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தால் உங்களை வந்து சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நேர்முக தேர்வானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையிலே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெரிவிக்க பெரிய எழுத்துக்களை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா போய் அப்ளிகேஷன வந்து ரூ. 25 குடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 35வதா பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த டேட்டுக்குள்ள நீங்க அனுப்பணும். அதுக்கு அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு வந்து அந்த அட்ரஸ் அதாவது நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அத வந்து மென்ஷன் பண்ணிட்டு, இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு ராமேஸ்வர சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம் 623, 526 ராமநாதபுரம் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அனுப்பணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க மிஸ்ஸஸா இல்ல மிஸ்டரா இது எல்லாமே வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்த பிறகு உங்களுடைய நேம், அதுக்கடுத்து உங்களுடைய தகப்பனார் பெயர் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. இல்ல கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர் அவங்க வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க உங்களுடைய டேட் வந்து அதாவது உங்களுடைய பிறந்த தேதியை வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கைபேசி எண், தற்போதைய வீட்டு முகவரி, அதுக்கடுத்து நகரு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படின்றத குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அஞ்சல் குறியீடு எண்ணை வந்து கரெக்டாக குறிப்பிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது இந்த 7 பதவிக்கு வந்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லி அதிலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பேரும் நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 15 இன்ஃபர்மேஷன் வந்து மேலும் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் கைப்பட எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது எல்லாமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கடுத்து உங்கள் கைப்படவே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு மார்ச் 12, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே அனுப்ப பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.